அங்கிள் வீட்டுக்கு வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். வேண்டாமா, சொந்தம் இல்லைனாலும் கூட பாசத்தோட அங்கிள்னு கூப்பிடுறீங்களே, அது போதும். ஏன் மாமா, எங்கேயாவது அநியாயம் நடந்தா சண்டை போட போவீங்களா? அப்புறம் எங்க அப்பா வந்து உங்களை ஜாமீன்ல எடுப்பாங்க. வக்கீல் பொண்ணாச்சே, நல்லாவே பேசுற. ராமு, குழந்தைகளை கொண்டு போய் வக்கீல் விட்டுட்டு வா. என்னம்மா வெறும் குடத்தோட எங்க போறீங்க? அண்ணே தண்ணி கிடைக்கல, அதான் தண்ணிக்காக போயிட்டு இருக்கோம். அண்ணே காலைல எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியல, சோறும் வடிக்க முடியல, தண்ணிக்கு ஆளா பறக்க வேண்டியதா இருக்கு. ஓஹோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல லாரி லாரியா தண்ணி கொண்டு வர எப்படி அண்ணன் சொல்லிட்டாருல, உடனே நடந்துரும். கொஞ்சம் இருங்க. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். அயோத்தி குப்பத்துல இருந்து பேசுறோம். இங்க எல்லாமே பத்தி எரியுது, லாரி லாரியா தண்ணி கொண்டாங்க. அப்படியா? நீங்க யார் பேசுறது? என் பேரு கதிரவன். சீக்கிரம் வாங்க. உடனே புறப்பட்டு வரோம். ஏமன், நீ தானே போன் பண்ண? எங்கயா பத்தி எரியுது? ஏழை மக்களோட வயிறுலாம் பத்தி எரியுது. அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. ஒரு நல்லது பண்றதுக்காகத்தான் போய் சொன்னேன். அது தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ராஸ்கல், உன்னை போலீஸ் ஒப்படைக்கிறேன் பாரு. போலீஸ் வந்து என்ன உண்மையிலும் செய்யட்டும். இந்தாமா, நீங்க போய் தண்ணி பிடிங்க. ஓகேயா? சட்டம் நான் தெரியுமா இந்த மாதிரி பண்ணிட்டு போயா? பெரிய சட்டம் ஞாபகம், அவனுக்கு குடிக்க தண்ணி இல்ல. போயா? தண்ணி குடிக்க சொல்றியா? என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தண்டனை போய் குப்பையில போடுங்க. இவர் என்ன தப்பு பண்ணாரு? என்ன பண்ணா தெரியுமா சார்? விடுங்க, நானே சொல்றேன். ஃபயர் ஆக்சிடென்ட் போய் சொல்லி ஃபயர் இன்ஜின் தண்ணி எல்லாம் ஏழை மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டேன். கதிரவா, நீ செஞ்சது நல்ல காரியம் தான். இருந்தாலும் இது சட்டப்படி குற்றம். என்ன மோகன், சட்டப்படி நல்ல காரியமே செய்யக்கூடாதா? நான் வக்கீல இருந்து கூட உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன் சார். உங்களுக்கா இந்த தடவை மன்னிச்சுடுறோம். அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துக்காம நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க போலாம். போங்கயா. குட் மார்னிங் மதி, மஞ்சு. எழுந்துருங்க. கோழி கூவிடுச்சா? ஐ குமாஸ்தா மாமா, இன்னொரு தடவை கோழியாட்டம் கூவுங்க. எப்படி மாமா உங்களால கோழியாட்டம் கூவ முடியுது? போன ஜென்மத்துல கோழியா பிறந்து உங்க வீட்டு குப்பை மேட்ட தானே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். மாமா, நீ கோழி முன்னாடி என்ன ஜென்மம் எடுத்த? முட்டையா இருந்தேன். அதுக்கு என்ன சாட்சி? உங்க அம்மா இருந்தா கேட்டு பாக்கலாம். அவங்கதான் செத்து போயிட்டாங்களே. கிட்டு, சரி சரி, கோர்ட்டுக்கு போறதுக்கு கேஸ் கட்டலாம் எடுத்து வையே. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது ரெடி பண்றேன். சரிங்க. மதி, நேரமாகுது, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் அதுக்குள்ள போற? நாளைக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம். போய் தானே சொல்றேன். இல்ல, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அதுக்கு எங்க பாட்டி 2வது கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. நான் போயிட்டு வரேன். அவங்களுக்கு மட்டும் பாட்டி இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப நமக்கு யாரு இருக்கா? ஏன் நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சரி பொண்ணு. மஞ்சு, டீச்சரம்மா நம்ம அப்பாவும் பொருத்தமா இல்ல? ஆமா மஞ்சு, அப்பா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அதுக்கு தான் ஒரு கணக்கு போடுறேன். 2 பேரும் என்ன கணக்கு போட்டு இருக்கீங்க? எல்லா பாடத்திலயும் நல்ல மார்க் எடுக்கிறோம், ஆனா கணக்குல தான் வீக். ஏன் டீச்சர் அப்படியா? வீட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் சரியாயிடும். நீங்க குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க போல இருக்கு. அப்பா, இந்த டீச்சரை உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க சொல்லுங்கப்பா. இவங்களுக்கு டியூஷன் சொல்லி தரீங்களா? நீங்க என்ன சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல டியூஷன் ஆரம்பிப்போம். ஓகே?
ஏப்பா சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கிடைக்குது இல்ல? ஏதோ கிடைக்குதுங்க. போதும் இல்ல? அரை வயித்துக்கு போதுங்க. முழு வயிற்றுக்கு கிடைச்சா அஜீரணமாயிரும். அப்புறம் இஞ்சி மரப்பா வேற திங்கணும். சொக்கு சொல்லல. பெருமாள் சார், கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டிருக்கிற தாய்க்குலத்தை பாக்குறப்போ என்னால தாங்கிக்க முடியலையா? எனக்கெல்லாம் இதுக்கே மந்திரி பதவி? அப்ப ராஜினாமா பண்ணிருங்க. சொக்கு. சொல்லல. என்ன சார் பண்றது? எல்லாம் நம்ம தலைவிதி. அந்த விதியை நான் மாத்தி காட்டுறேன். அம்மா, பாபா மந்திரி கூப்பிடுறாரு. ஐயா என்னங்க? ஆமாம்மா, கிழிஞ்ச ஜாக்கெட் போட்டிருக்கிற உன்னை பாக்குறப்போ என் நெஞ்சே வேகுதும்மா. நான் ஒரு தமிழச்சியோட மானத்தை காப்பாத்த போறேன். ஐயா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வேணையா? இந்தம்மா, பரவாயில்ல. அடாடா. ஐயா, கடையேழு வள்ளல்கள்ல பேகன்கிற ஒரு அரசன் குளிர்ல நடிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன்னுடைய போர்வையே போத்துறானா. ஆனா நீங்க ஏன் மயிலோட ஜாக்கெட் கிழிஞ்சிருந்துச்சா? சொக்கு, சொல்லல. தாய்க்குலத்தோட மனம் நோகிற மாதிரி பேசவே கூடாது. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன். வாங்க போலாம். வாங்க. ஏய், காலி பசங்களா, நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? மகாத்மா காந்தி என்னடா சொன்னாரு? ஒரு பொண்ணு நட்ட நடு ராத்திரியில ஆம்பளை துணை இல்லாம என்னைக்கு நடக்கிறாளோ அன்னைக்கு தான் நமக்கு உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். மறந்துட்டீங்களா? மகாத்மா காந்தியவே மறந்துட்டாங்க. அவர் சொன்னதை எங்க ஞாபகம் வச்சுக்க போறாங்க. ஓடுங்க. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அவசரப்படாதம்மா, கடைசியில சொல்லு. சொக்கு, சொல்லல. இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? இப்படியே தனியா அனுப்பிச்சிடலாமா? என்னங்க இப்பதான் நீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க? இருட்டுல தனியா அனுப்புனா என்ன அர்த்தம்? அதுக்காக பெட்ரோமா ஸ்லேட் நம்ம தலையில தூக்கிட்டு அலைய முடியும்? சொல்லல. அம்மா, என் கார்ல வந்து ஏறிக்க. என்னம்மா யோசிக்கிற? அமைச்சர் சொன்னா மண்ணே கேட்கும். இந்த பொண்ணு கேட்க கூடாதா? போய் கார்ல ஏறுமா. ஆமா, வந்து உட்காருமா. சரிங்க. பெருமாள் சாமி, வண்டியை பார்த்து ஓட்டியா? ரோட்ல மேடு பள்ளம் அதிகம். நம்ம கவர்மெண்ட் ரோடு தானே, கான்ட்ராக்ட் நாம தான். அது அப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய கிணறே இருக்கு. சொக்கு, சொல்லல. அது எப்படித்தான் தாண்ட போறோமோ. பெருமாள் சாமி, அந்த பாட்டை போடு. ஏன் காரை நிறுத்திட்டீங்க? ஐயா காலையில 6 மணிக்கு சுப்பிரபாதம் கேட்கறது பழக்கம். நைட்டு 12 o'clock அதே மாதிரி இந்த பாட்டை கேட்கறது ஐயாவுக்கு வழக்கம். நீயும் கேளு. ஐயா நல்லா சொல்லிக் கொடுங்க. பாட்டு எப்படி இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சு வச்சுக்கணும்மா. ஐயோ! நான் அவ்வளவு சுலபமா விட்டுடுவேன். ஐயா, வேண்டாம்யா. என்னை விட்டுருக்கேன்யா. என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. உன் மானத்தை வாங்காம விட மாட்டேன்டா. அது வரைக்கும் உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே. ஐயோ, கொன்னே விட்டீங்களா? என்ன இது? சொக்கு, மோகன், நீ ரொம்ப பேசுற. மக்கள் ஆணையிட்டார், நீ தொலைஞ்சிருவ, ஜாக்கிரதை. மக்கள் ஆணையிட்டாளா? மக்கள் தான் நின்னுகிட்டே தூங்கிக்கிட்டு இருக்காங்களே. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நான் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? கழுதையில இருந்து கட்டெரும்பு வரைக்கும் கருணையோடு கொள்றவர். இங்கிலீஷ்ல சொன்னா ஆனரபிள், தமிழ்ல சொன்னா மாண்புமிகு. மரியாதையா பேசு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சிடென்ட் சொல்லி ஊர்வாயை மூடுவீங்க. பல லட்சம் ரூபாய்க்கு பப்ளிசிட்டி கொடுத்து
பத்திரிக்கைக்காரங்க கைய கட்டுவீங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? எதிர்கட்சிக்காரங்கிட்ட சொல்லி சட்டசபையில இந்த பிரச்சனை எழுப்புவேன். அதுதான் நம்ம மந்திரி கிட்ட நடக்காதுங்கிற. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே என்ன நான் சொல்றது. எதிர்கட்சிக்காரங்க எம்எல்ஏ பல பேர் பதவியை பறிச்சிருவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? எல்லா மன்றத்தை விட ஒரு பெரிய மன்றம் இருக்கு. அதுதான் மக்கள் மன்றம். அதுக்கு உங்களை போல ஆளுங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். தப்பிக்கவே முடியாது. இப்போ ஒரு பொண்ணோட சாவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இத திசை திருப்ப 7-8 பேர் செத்தாங்க, ஒரு 70-80 பேர் அடிபட்டாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்தா உடனே ஜனங்க அந்த பக்கம் திரும்பிடுவாங்க, நம்ம பிரச்சனை மறந்துடுவாங்க. ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன் சார், நாங்க ஐஐடி குப்பத்துல இருந்து பேசுறோம். இங்க எல்லா இடமே தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். அப்படியா? நீங்க யார் பேசுறது? நான் தான் சார், கதிரவே பேசுறேன். உனக்கு வேற வேலை இல்ல? சார், சத்தியமா சொல்றேன், தீப்பிடிச்சிருக்கு சார். ஐயா போன சார் 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 நான் சார். என் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பத்து சேர்த்து வச்சிருந்தானே, எல்லாம் எரிஞ்சு சாப்பிடா போயிடுச்சு. ஒரு குடிசை பாக்கி இல்லாம எல்லா குடிசையும் கதிரவா, இதுக்கெல்லாம் யார் காரணம் எனக்கு தெரியும். அந்த மந்திரி வைரவனோட ஆற்றல் தான். அந்த பாவியோட அக்கிரமத்துக்கு எப்பத்தான் முடிவு வரும்னு தெரியல. நீயா எங்க வந்த? பன்னீர் குளியல், பலரசபானம், கண்ணீரோட கட்டிலர் இதெல்லாம் இல்லன்னா அந்த காலத்து மகாராஜாக்களுக்கு தூக்கம் வராதும்பாங்க. இந்த காலத்துல உம்மாதிரி மந்திரிகளுக்கு அதே கஷ்டம் தான். அப்படித்தானே? நான் வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்குமே. என்னோட விளையாடாத, நான் ஏற்கனவே நெருப்பு. ஏய், இந்த நெருப்பு தான் ஏழை எளியவங்க குடிசைங்களை எரிச்சு கொளுத்தி கருக்கி சாம்பலாக்கி ஒசிக்கி போட்டுருச்சு. மரியாதை பேச ராஸ்கல். மரியாதை ஒரு வழி பாதையா இருக்க கூடாதுராம் மழையா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்டா. அப்படிங்களா சார்? சார் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கடிச்ச இந்த பாம்பை விஷத்தை உறிஞ்சி எடுக்கணும்னு உத்தரவு போட வந்திருக்கேன் சார். நீ எனக்கு உத்தரவு போடுறியா? ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? ஏய், நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவரை படி. எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னியோ அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். என்ன பாக்குற? யாரையாவது கூப்பிடலாம்னா அவங்க வந்தாங்கன்னா உன் பணத்தை தான் பார்க்கணும். ஏய், பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன். குடிசை எல்லாம் கொடுத்த சொல்லி அந்த குடிசை எல்லாம் ராத்திரியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துருந்தான். என்ன எரிஞ்சு போன குடிசையெல்லாம் கட்ட சொல்லி நம்ம மந்திரி வைரவன் தான் சொல்லியிருக்காரு. அந்த புண்ணியவான மறந்துடாதீங்க. கட்டாம வேடிக்கை பாக்குற? ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்துல ஏறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நிக்கிற உன் வீட்டுல ஹோம் படுக்கையில ஹோம் முன்னாடியே நான் படுத்திருக்கேன். எப்படி? எல்லாம் நேரம் தான். ஹலோ, நான் தான் பேசுறேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எரிச்ச எல்லா குடிசையும் கட்டி கொடுத்தாச்சுங்க. சரி சரி வச்சிரு. குடிசை எல்லாம் கட்டி பிடிச்சாச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஏன் இருந்து சாப்பிட்டு போயேன். என்ன கிண்டலா? உன் ஊழல் பணத்துல அறுசுவ விருந்து கொடுத்தா கூட அத நான் விஷமா தான் நினைப்பேன். இந்தா
என்னது? தூக்க மாத்திரை. சாப்பிடு. நீ நல்லா தூங்கணும், இல்லனா மறுபடியும் போலீஸுக்கு போன் பண்ணி கட்டின குடிசையில எரிக்க சொல்லிருவியே. அதனாலதான் உனக்குத்தான் நிமிஷத்துக்கு ஒரு புத்தியாச்சே. இந்தா சாப்பிடு. சீக்கிரம். வரட்டுமா? நீ பேசுனதெல்லாம் இந்த கேசட்ல பதிவாயிருக்கு. ஜாக்கிரதை. கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஐயே, கூட்டல்லாம் இப்படி, பெருக்கல்லாம் இப்படி. அது எப்படி ரெண்டு ஒண்ணாகும்? நீங்களே சொல்லுங்க. டீச்சர் சொன்னா கரெக்ட் தம்பி. இப்ப பாரு பாப்பா, நான் என்ன பண்றேன்? கூட்டுறீங்க. கரெக்ட். தம்பி நீ சொல்லு, இப்ப நான் என்ன பண்றேன்? பெருக்குறீங்க. கரெக்ட். இப்ப புரிஞ்சுதா? கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான். ஆமா. நான் சொல்றேன். 4 4 4 4 4 5 4 20. அதே 4 5ஆல பெருக்கினாலும் 5 4 20. அதனால தான் சொன்னேன் கூட்டலும் பெருக்கலும் ஒண்ணுதான்னு. புரிஞ்சுதா? நல்ல விளக்கம். மஞ்சு. வணக்கம் சார். வணக்கம். சரி, அப்பா எங்க போயிருக்காரு? அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அப்பா கோர்ட்டுக்கு போயிருக்காருன்னா குமஸ்தா எங்க இருக்காரு? நான் அவசரமா லாபுக்கு எடுக்க வந்தேன். இந்த விளக்கமாத்த எடுத்துட்டு அலைகிறேன். லாபுக்கு எங்க இருக்கு? லாபுக்கு உங்களுக்கு அம்மா வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ஐயோ, இது எங்க அம்மா இல்ல, டீச்சர். ஓஹோ, சரி, இது முக்கியமான கேசட். அப்பா வந்தா மாமா கொடுத்தேன்னு சொல்லணும். ஆமா, இவங்க என்ன டீச்சர்னு சொன்ன? கணக்கு டீச்சர். கணக்கா? புதிய குடிசைகள் திறப்பு விழா. அமைச்சர் வைரவன் புதிதாக கட்டிய குடிசைகளை திறக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் வைரவன், ஏழைகளின் தெய்வம் வைரவன், உங்களுக்கெல்லாம் இந்த குடிசையில் கொடுத்த வைரவன், 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 வைரவன். ஊரை அடிச்சு வேலை போட்டுதான் வைரவன். இவனை வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் உருப்பட மாட்டாங்க. வைரவன், வைரவன், வைரவன். சொல்லையா? ஓ, நீ போலீஸ்காரரோ? இதனை கட் பண்ணும். ஆமாங்க. அப்ப பிளேடு கொண்டா. என்னங்க பழைய ஞாபகத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க? கத்திரி 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 எங்க? கத்திரி இதா. வந்ததுக்கு இது மிச்சம். ஒண்ணு இல்ல. ஐயா, உங்க கையால ரிப்பன் விட்டுட்டீங்க. உங்க வாயால 2 வார்த்தை பேசுறீங்க. ஏழை பாளையங்களா நீங்க பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். குடிசைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டவுடன் நான் துடிச்சு போயிட்டேன். இதெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். எல்லாம் போய் எங்களுக்கு தெரியுமா? யோ, நீ யார் யார் சொல்றதுக்கு? இந்த குடிசைகளை நீங்க கட்ட சொல்லி உத்தரவு போடல, எரிக்க சொல்லி தான் உத்தரவு போட்டீங்க. என்ன மோகன், கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? மகாஜனங்களே, இவன் போய் சொல்றான். உங்க குடிசைகளை நான் எரிக்க சொல்லி இருப்பனா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எரிக்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? காட்டு பார்க்கலாம். யார மிரட்டுற? நான் யாரையும் மிரட்டல, நீங்க தான் ஊரை மிரட்டுறீங்க. கதிரவங்கிட்ட உண்மையை கக்குனீங்களே, அதுதான் இது. மகாஜனங்களே நல்லா கேளுங்க. ஒரு நாளைக்கு நான் எத்தனை உத்தரவு போடுறவன் தெரியுமா? நீ போடுற உத்தரவுலாம் உன் அப்பாட்டிகளுக்கு தாண்டா. இப்ப நான் போடுற உத்தரவு கண்ணீரோட போராடிக்கிட்டு இருக்க கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு உதவுற உத்தரவு. இந்த ரிசீவரை படி. எந்த போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்லி குடிசைகளுக்கு தீ வைக்க சொன்னியோ அதே ஆபீசர்ட்ட சொல்லி விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் புது குடிசையா மாத்தி கொடுக்க சொல்லணும். பேசுறா. நான் உத்தரவு போட்டுறேன். குடிசை எல்லாம் கொளுத்த சொல்லி அந்த குடிசை எல்லாம் சாத்தியோட ராத்திரியா புதுசா கட்டி கொடுத்துடணும். என்ன இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? ஏப்ரல் கார்ற ஆதாரங்களை கோர்ட்ல செல்லுபடி ஆகுதியா? நாங்க வீடியோவையே ஆதாரமா எடுத்துக்கிறது இல்ல. உங்ககிட்ட பேச விரும்பல. மகாஜனங்களே இப்ப சொல்லுங்க, இந்த குடிசைகளை கட்டி தர சொன்னது இந்த மந்திரியா இல்ல நம்ம கதிரவனா? இப்பதான் இந்த அமைச்சர் வாழ்கன்னு சொன்னீங்க, இப்ப கதிரவன் வாழ்கன்னு சொல்றீங்களே. சரியான செம்பரியாட்டு கூட்டமியா?
மன்னிக்கிறேன். அந்த மோகனை பணமாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியல. இப்போ ஒன்ன பணமாக்கினாத்தான் என் மனசாரு. என்ன தேடுறீங்க? இந்த ஆளை கொல்றதா வேணாமான்னு பூவா தலையா போட்டு பாக்குறதா காசு தேடுறேன். இத நான் வச்சிருக்கேன். ஏய், இந்த நிலைமை உனக்கு வரலாம். டேய், உணர. தலை விழாம பூ விழுந்ததுனால உன் தலை தப்பிச்சிருச்சு. நல்லதுங்க. காசு என்னது? இனிமேலாவது ஒழுங்கா வேலையை செய். சரிங்க. அப்பா, ஆண்டவன் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் ஒண்ணும் காப்பாத்தல, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்னையா சொல்ற? இந்த பக்கம் பூவா, இந்த பக்கமும் பூவு. எப்போவாவது மினிஸ்டர் பூவா தலையா போட்டு என்ன கொலை பண்ணிட்டாருன்னா, அதனாலதான் முன்னேற்பாடா நாணயத்துல 2 பக்கமும் பூ அடிச்சு வச்சிருக்கேன். கள்ள நாணயமே அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம கும்பல்ல எவையா நல்ல நாணயத்தேன். அதிகமா இருக்கா? ஆமா, நீங்க 2 பேரும் போய் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு ஜரம் வந்தா எங்களால தாங்கிக்கவே முடியாது. மஞ்சு, மஞ்சு, நம்ம அப்பாவை கவனிக்க யாருமே. ஐயோ, நெருப்பா கொதிக்குது. மதி, உனக்கும் ஜுரம் அடிக்குது. மஞ்சு, நேத்து பார்க்கும்போது நல்லா தானே இருந்தீங்க, என்னமாச்சு? டீச்சர், எங்க அப்பாவுக்கு ஜுரம், அதை எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியல டீச்சர். அதான் மழையில நனைஞ்சு. ஜுரத்தை வரவழைச்சிட்டீங்களா? சரியான பைத்தியக்கார புள்ளிங்க. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன், இருங்க. டீச்சர், என்ன? எங்களுக்கு மருந்து கொடுக்கறது இருக்கட்டும், பாவம் எங்க அப்பா, முதல்ல அவருக்கு மருந்து கொடுங்க டீச்சர். அப்படியா? உங்க அம்மா ரொம்ப நல்லவங்கதான். ஏன், நீங்க கூட தான் நல்லவங்க. டீச்சர், நீங்களே எங்க அம்மா வருதுங்களே. நான் உங்களுக்கு அம்மா ஆகிறதா? ஆமா, எங்க 2 பேரும் ஓட்டு உங்களுக்கு தான். அண்ணன் போஸ்ட்ல நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் ஓட்டு போட்டா போதுமா? உங்க அப்பா ஓட்டு போட வேண்டாம்? அந்த ஓட்டை நானே கேன்வாஸ் பண்ணிட்டேன். பாத்தியா, அதுக்குள்ள அரசியல்வாதி ஆயிட்டியே. இது எலெக்ஷன் இல்லடா, செலக்ஷன். மதி, மஞ்சு, உங்க 2 பேத்துக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரு. மோகன், நீங்க இங்க இருந்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்னு அலைவீங்க. அப்புறம் முந்தான மேல சிந்தனை போகாது. அதனால இன்னைக்கே வெளியூருக்கு நீங்க ஹனிமூன் போறீங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு இவங்களை பிரிஞ்சு நல்லா இருக்கவே முடியாது. அப்பா, நாங்க பத்திரமா இருக்கோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா டாடி, எங்களை கொக்கிருக்கோம் மாமா, ஜாக்கிரதையா பாத்துக்குவாரு. அம்மா, நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பெரிய மனுஷங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, புறப்படுங்க.
ஹையா ஹனிமூன் ஹனிமூன். பாதையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த பாவையை பார்த்து ஓட்டக்கூடாதா? வழியை பார்த்து ஓட்டுங்க. ஏன் உன் விழியை பார்த்து ஓட்டக்கூடாதா? அடடா, பாதையை வேண்டாம் வழியை வேண்டாம், சாலையை பார்த்து ஓட்டுங்க. ஏன் இந்த சேலையை பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்து ஓட்டுங்க. பொன்னாழிது போலே வருமாயினி மேலே முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், அதிலே நல்ல பொன்னாள் இது போலே வருமாயினி. என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை பார்க்கணும் போல துணிச்சாதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது சரி, கதவை எதுக்கு தாப்ப போட்டீங்க? டீச்சர் அம்மாவோட ஒரு கணக்கு போடலான்னு தான். கணக்கா? ஆமா. ஒண்ணு எத்தனை? 1 1 2. இல்ல, ஒண்ணுதான். எப்படி? இப்படி. நீங்க ரொம்ப மோசம். நீங்க கணக்கு போடல, கணக்கு பண்றீங்க. ஆமா, குழந்தைங்களுக்கு ட்ரங்கால் போட்டோமே, என்னாச்சு? எல்லாமே எனக்கு லேட்டா தான் கிடைக்கும் போல. ஹலோ, ட்ரங்காலா கொடுங்க. ஹலோ, கொடுங்க. நான் தான் அப்பா பேசுறேன். மதி எப்படி இருக்க? மஞ்சு எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மாவா? அம்மா கொடுங்க. ஹலோ மதி, நான் அம்மா பேசுறேன். மஞ்சு எப்படி இருக்கா? மஞ்சு நல்லா பாத்துக்க. மஞ்சு பேசலப்பா. சரிம்மா. இந்தா. அம்மா, நான் தான் மஞ்சு பேசுறேன். மஞ்சு எப்படிமா இருக்க? கதிர் மாமா எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. இப்ப வெளியே போயிருக்காரு. ஆமா, உங்க கூட யார் இருக்கா? கொக்கரக்கா இருக்கே, அதான் குமிஸ்தா மாமா. வெங்காளா கொட்டா கொட்டா. அம்மா, யார் பேசுறது? குமாஸ்தா மாமாவா? நான் மாமா இல்லீங்க, குமாஸ்தா தான் பேசுறேன். சரியா, பிள்ளைங்க கிட்ட கொடு. நீ பேசுப்பா. அப்பா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன், வாங்கிக்கோங்க. என்னடா 1 குடுக்குறேன் 2 குடுக்குறேன்? உங்களுக்கு ஒண்ணு, அம்மாவுக்கு ஒண்ணு. அப்படியா? அம்மாவுக்கு ஒண்ணா? ஆமாப்பா, அம்மாவுக்கு நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. டெலிவரி பண்ணுமா? என்னடா என்ன போஸ்ட்மேன் ஆகிட்ட? என்னங்க விளையாடுறீங்களா? மதியம் என்னமோ எனக்கு ஒண்ணு கொடுக்க சொன்னா கொடுக்காம ஏமாத்துறீங்களா? நான் ஏமாத்த மாட்டேமா, இப்பவே கொடுத்துறேன், வாங்கிக்க. இதான கதிரவன் டாக்ஸி? ஆமா சார். போர்டு எடுத்து அங்க வை. சரி சார், போர்டை வச்சுட்டேன் சார். வெரி குட். உடைய சார், கார் கண்ணாடி உடைச்சது யாரு? ஏன்? நாங்க தான் உடைச்சோம். ஏன் உடைச்சீங்க? நோ பார்க்கிங்ல வண்டி நின்னா உடைப்போம். நான் போகும்போது நோ பார்க்கிங் போர்டிங் இல்லையே, இப்ப புதுசா முளைச்சிருக்கு. உங்க ஆட்சியில எப்ப எது எது இடம் மாறுதுன்னே தெரியலையே. ரொம்ப திமிரா தான் பேசுற. சொல்லி இருந்தா நானே வண்டி எடுத்திருப்பேன். சொல்லணுங்கிறது இல்ல. நோ பார்க்கிங்ல வண்டி நின்னாலே கண்ணாடியை உடைப்போம். ஓஹோ, இதுதான் உங்க சட்டமா? கண்ணாடியார உடைக்க சொன்னபடி பிரேக் லைனை கட் பண்ணிட்டீங்கல்ல? கட் பண்ணியாச்சு. அவ ஊரு போய் சேர்றதுக்குள்ள ஆல் க்ளோஸ். ஹலோ, என்னங்க? ட்ரங்காலா கொடுங்க. அப்பா, கதிர் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. கதிர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், எதுக்கு? சரி சரி, குமாஸ்தாவை கூப்பிடு. ஏய் மஞ்சு, மாமாவை சீக்கிரமா அடிச்சு வைப்பு.
என்ன 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 போன் போனா கொண்டா கொண்டா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஐயா ஐயா யாரு ஐயாவா? வணக்கங்க. ஆமாங்க, வழக்கம் போலவே அவரை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கதிரவன ஜாமீன்ல இருக்க பெட்டிஷன் டைப் பண்ணுவீங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன். ஐயோ பிரேக் வெளியே வச்ச. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஐயோ ஹலோ, நான் தான் மஞ்சு பேசுறேன். வரேனீங்களே, இன்னும் வரலையே. சீக்கிரமா வந்துடுறேம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. ஹலோ, அப்பாவை பேச சொல்லுங்கம்மா. அவரு வெளியே போயிருக்காருமா. உங்க அப்பா கூட போலியா? இல்லம்மா, அவர் என்ன விட்டுட்டு தனியா போயிட்டாரு. அம்மா, அப்பா வந்ததும் சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. கதிர் மாமாவை ரிலீஸ் பண்ணணும். அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு தரேன். ஒண்ணு உங்களுக்கு, ஒண்ணு அப்பாவுக்கு. நீங்களே டெலிவரி பண்ணிடுங்க. ஹை, மம்மி வந்தாச்சு. ஹை, டாடி வந்தாச்சு. மம்மி, டாடி. மம்மி, டாடி வரலையா? டாடி வரலையா? உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. டாடி, டாடி. மதி, மஞ்சு, மதி, மஞ்சு. நீ என்ன கொலை பண்ணாலும் சரி. கொலை பண்றது என்னோட தொழில் இல்ல, கொள்ளை அடிக்கிறது தான். அது கூட தேவைப்பட்டாதான். பண்றது தப்பு, இதுல தத்துவம் வேறையா? தத்துவமே தப்புலதான் உருவாகு. இப்பவே ட்ரெயினை நிறுத்தி நான் போலீஸ கூப்பிடுறேன். என்ன தகச்சு போயிட்டேன். ஒண்ணு இல்ல. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? ஏன் பேர் நல்லா இருந்தா நகையை கழட்டி கொடுத்துருவியா? என் பேர் வரதன். ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? வரத தேசிய ராஜ நாராயண கிருஷ்ண பரமாத்மான்னு ரயில் நிலையத்து பேர் வச்சுட்டாங்க. ஆனாலும் வேலை கிடைக்கல. அதான் சுப்பு குப்புங்கிற மாதிரி சுருக்கி வரத அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நான் உனக்கு ஒரு வேலை தரேன், செய்வியா? நீ எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் நான் தரேன். இத பாருடா, எனக்கு வேலையா? என்ன வேலை? ஏது வேலை? நடிக்கணும். அது உன்னால முடியுமா? நடிக்கிறதா? ஓ, நீங்க சினிமா படம் எடுக்கிறவங்களா? என்ன படம்? நீ நினைக்கிற மாதிரி படம் இல்ல.
இங்க பாரு, இந்த படத்துல இருக்கிற ஒரு மாதிரி நடிக்கணும். என்ன மாதிரி இருக்கா? ஒரு அம்மா வேணும்னு கேட்ட 2 குழந்தைகளுக்கு இப்ப அப்பாவும் இல்ல. அது தெரிஞ்சா என் குழந்தைங்க உயிரோட இருக்காது. ஒரு குழப்பமா இருக்கு. குழப்பமே வராது, எல்லாம் நான் தெளிவா சொல்றேன். நீ நடிக்க போற நாடகத்துக்கு அட்வான்ஸ். நீ எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் சொல்றேன். என்ன சரியா? அப்படி உட்காரு. ஆனா நான் சொல்றதையெல்லாம் நீ கேட்கணும். கேக்குறேன். ஆனா இந்த சாராயம், சப்பி, துண்டு சோறு இதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியாது. நீயும் கண்டுக்கூடாது. என்ன? அப்பாவா? அப்பா என்னங்க குழந்தைங்க உங்களை எவ்வளவு ஆசையா கட்டி பிடிச்சிருக்கு. நீங்க என்னையவே பாத்துட்டு இருக்கீங்களே. இதுக்குதான் மதி உங்க அப்பாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. வாங்க போல. வாங்க டாடி வாங்க. அதுக்கு அமுக்கு அதுக்கு அமுக்கு அது ஒண்ணு இல்ல. அது வந்து சும்மா ஒரு ஊக்காதீங்க. நான் சொல்றேன்ப்பா, வர வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மதி. நல்ல வேளை உங்க அப்பா சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாரு இல்லைங்க? ஆமா. Thank God. ரொம்ப வலிக்குதாப்பா? அம்மா உங்களோட தாலி பாக்கெட்னால தான் அப்பா தப்பிச்சார்ல. ஆமா. சரி சரி, பசிக்குது. எங்க சாப்பிடலாம்? வாங்க டாடி வாங்க. நல்ல முத்து குமசா எங்க? கதிரவன் சார ஜாமீன்ல எடுக்க பெட்டிஷன் தயார் பண்ணிட்டு இருக்காரு. கதிரவனா? யாரு? அதாங்க நம்ம கதிரவன். அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். ரொம்ப நன்றி. கோர்ட்டுக்கு போக வேண்டாம், போலீஸ் என்ன சொந்த ஜாமீன்ல விட்டுருச்சு. ஆமா மோகன், தலையில என்ன காயம்? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? அது ஒண்ணும் இல்லண்ணே, அவருக்கு உங்க மேல ரொம்ப கோபம். கோபமா? ஆமாண்ணே, நீங்க சும்மா ஊர்வம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களா, அதான் அவர் உங்க கூட பேச மாட்டேங்கிறாரு. என்ன மோகன், ஊடல? உன் ஊடல் கூடல்லாம் கமலா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேணாம். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா யாரு மேல தப்புன்னு உனக்கே புரியும். சரி போனா போது. எனக்கு அண்ணன் உங்க ஃப்ரெண்ட் தானே, மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. சரி சரி, சாப்பிடுங்க. வடை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புதுரா இருக்க. செத்து போன மோகம் எப்படி திரும்பி வந்தான்? ஆவியா இருக்குமா இல்ல ஆள் மாறாட்டமா இருக்குமா? அது எப்படி இருக்குன்னு உங்களை கண்டுபிடிக்க சொன்னாரு அமைச்சரோட ஆர்டர். நான் வரேன். செத்த மோகம் எப்படி உயிரோட வந்தாங்கிறதுக்கு இந்த புத்தகத்தை படிச்சாலாவது ஐடியா கிடைக்குமா? படிப்போம். என்ன டாடி, எப்பவும் நாங்க தானே ட்ரெஸ் பண்ணி விடுவோம், இன்னைக்கு நீங்களே போட்டுட்டீங்க. அது வந்து ஒண்ணும் இல்ல, ஸ்கூலுக்கு நேரமாச்சுல, அதான் டேடியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு. வாங்க ஸ்கூலுக்கு போலாம். அப்பா, உங்களுக்கா வழக்கமா கொடுக்கறது கொடுங்க. என்னது என்னது என்ன கொடுப்ப? என்னப்பா விளையாடுறீங்களா? இல்லப்பா, எப்போ உங்களுக்கு வழக்கமா கொடுப்பார்ல, அத கொண்டு வரல. எனக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ஏன் இல்ல, பலாந்து இருக்க. என்னது சாக்லேட் கிட்ட பாட்டில் எடுக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மதி, அப்பா புதுசா ஒரு மேஜிக் கத்துக்கிட்டாரு. அது சரியா இருக்கான்னு உங்ககிட்ட ஒத்திக்க பாக்குறாரு. அப்பா பாக்கெட்ல சாக்லேட் வச்சிருந்தாரா, மேஜிக்ல பாட்டில் ஆக்கிட்டாரு. அப்ப இந்த பாட்டில சாக்லேட்டா மாத்துங்க. ஐயோ, அது அந்த மேஜிக் அப்பா மறந்துட்டாரு. என்னங்க? சரி சரி, உங்களை கிளாஸுக்கு நேரமாச்சு, நீங்க போங்க. டாடா டாடா. என்ன இது, இந்த சனியனை கொஞ்சம் மறைச்சு வைக்க கூடாது? சனியனா இது? எங்க சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. சந்தேகமே இல்ல, இது ஆள் மாறாட்டம் தான். அப்படின்னா அவன் வக்கீல் மோகன் இல்லையா? அவன் ஒரு முடா குடியாரங்க. அது மட்டும் இல்ல, குட்டு வெளிப்பட்ட போதேன்னு முடிக்கிறான் பய திருதுன்னு.
எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவங்ககிட்டயே போய் கேட்கலாங்கிறீங்களா? சொக்கு சொல்லல. ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு அவனை கூப்பிட்டு லேசா உரசி பார்க்கலாமா? என்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணலாம்? உங்களுக்கு 50 வயசு பொண்ணு விழான்னு. என் வயசை நானே விளம்பரப்படுத்திக்கிறதா? ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. 25 வயசு வெள்ளி விழான்னா. சொல்லல. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு. குட், நல்ல ஐடியா. அதுக்கு அவனை கூப்பிடலாம். ஆமா, ஃபங்க்ஷனுக்கு உன் சம்சாரம் வரும்ல? அது கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவதான். நான் சொல்லி கூட்டு வந்துடுறேன். நீ இங்க கல்யாணம் பண்ணிருந்தா உன் சம்சாரத்தை பார்த்திருப்ப. நீ தான் திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டியே, என் கண்ணுல காட்டவே இல்லையே. அது ஒரு நிமிஷம், என் பர்ஸ்லயே வச்சிருக்கேன் பாருங்க. என்னுடைய கல்யாண நாள் வக்கீல் ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு அவசியம் வரணும். இந்தாங்க. கல்யாண நாளா? நாங்க ஏன் வரணும்? எதுக்கு வரணும்? பழைய விரோதத்தை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. பழைய விரோதமா? என்ன விரோதம்? எதுக்கு விரோதம்? என்னங்க வீட்டுக்கு வந்தவங்கள போய் கிண்டல் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் சார். பெரிய மனசு பண்ணி இன்விடேஷன் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்படிதான் சொல்லக்கூடாது. நீங்க அவசியம் வரணும். விருந்தெல்லாம் ஃபாரின் டைப். வக்கீல் 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 நான் தான், வக்கீல் நான் தான். நான் கூப்பிட்டேன். ஃபாரின் பிராண்டி, ஃபாரின் விஸ்கி, ஃபாரின் ஜின்னு, ஜின்னு அடிக்கலாம். அப்படியா? ஃபாரின் டான்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பாஸ்போர்ட் பிரச்சனை, அதான் விட்டோம். ஆனா லோக்கல் டான்ஸ் அமக்களமா இருக்கும். டான்ஸ விடு. ஏங்க, இந்த சப்பி சாராயம் ஜிஞ்சர் இதெல்லாம் அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அதான் ஃபாரின் டைப்னு சொன்னேன். அப்ப நான் கண்டிப்பா வந்துடுறேன்.